அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து 1/4 கட்டிங் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பேக் பீஸ்ல வந்து கழுத்தை அடிச்சு திருப்பிக்கணும். எப்பவுமே கழுத்தை அடிச்சு திருப்பதுக்காக 1/4 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1/4 இன்ச் மட்டும் கரெக்டா அடிச்சு திருப்பிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்றது 1/4 பிளவுஸ். கரெக்டா வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணா கிளாத் நவராம இருக்கும். நம்ம அடிச்சு திருப்புறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். இந்த பார்டர் பீஸ் வேணும்ன்றதுக்காக இந்த பார்டரை விட்டுட்டு கட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம திருப்பறதுக்காக சின்ன சின்ன நேச்சர் சேர்த்துனா நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம படிமான் தையல் அடிக்கணும். இந்த லைனிங் மேல அடிக்கணும். மெயின் ஃபேப்ரிக் மேல அடிக்கக்கூடாது. லைனிங் மேல அடிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் லைனிங் சைடே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அடிங்க. இப்போ பின் பக்கம் வச்சு சுத்திரம் அடிக்கணும். ஓகே சார். கழுத்தை அடிச்சு திருப்பும் போது ஐரன் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம பொட்டிக் வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி பண்ணும் போது நீட்டா இருக்கும் பிளவுஸு. அதனால எப்பவுமே கழுத்தை அடிச்சு திரும்பும் போது பேக்கா இருக்கட்டும், ஃப்ரண்டா இருக்கட்டும், ஸ்லீவா இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு டைமும் ஐரன் பண்ணிட்டு திருப்பணும்.
இந்த மாதிரி நீட்டா ஐரன் பண்ணி சுத்திரும் தையல் போட்டீங்கன்னா ஒரு சுருக்கம் இல்லாம பிளவுஸ் பார்க்க நீட்டா இருக்கும். முதல்ல பேக் சைடு ஐரன் பண்ணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஐரன் பண்ணிக்கணும். நீட்டா ஐரன் பண்ணியாச்சு. இப்ப வந்து சுத்திரும் தையல் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி சுத்திரும் தையல் அடிக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு எட்ஜில் அடிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் வந்து தெரியாம உள்பக்கம் போகும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். லைனிங் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ணணும். அடுத்ததான் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது தையல் அடிக்கும் போது அது மேலேயே அடிக்கணும். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு ஈவனா மடிச்சுட்டு இப்போ மார்க்கிங் மேலே தையல் அடிச்சு இப்போ ரெண்டாவது தையல் அடிக்கிறோம். அது மேலே அடிக்கணும். இப்போ அடுத்த தையல் மேலே அடிக்கணும். அதுதான் வந்து கிளாத் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அடுத்ததா வந்து 2.5 இன்ச் கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பணும். கரெக்டா 1/2 இன்ச்சுக்கு அடிச்சு திருப்பணும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நேச்சஸ் எடுக்கணும். நேச்சஸ் எடுத்தாதான் ஸ்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தைக்கும் போது பேக்ல வந்து பெண்ட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பீஸ். முடிஞ்ச அளவுக்கு லைனிங் பீஸ் கொடுத்து திருப்புங்க. அப்பதான் நல்லா ஸ்டிப்பா இருக்கும்.
இப்போ வந்து உள் சைடு திருப்பி இந்த லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கணும். இந்த இடத்துல தையல் வரும். அவ்வளோதான், பேக் பீஸ் முடிஞ்சுச்சு. ஐரின் பண்ணி பண்ணால் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி பண்ணுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை அடித்து திருப்பிக்கணும். பேக்கில் அடித்த மாதிரி 4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கணும். இப்போ வந்து படிமான தையல் அடிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் விட்டு இப்போ கையில் ஒரு கீரல் மாதிரி போட்டிங்கன்னா அது ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். இது பண்ணிட்டு அந்த மாதிரி தையல். வந்து திருப்பி ஐரின் பண்ணி சுத்திரும் அடிச்சுக்கலாம். ஐரின் பண்ணிட்டு சுத்திரும் அடிச்சுக்கோங்க. ஐரின் பண்ணா பின் பண்ற வேலையே தேவையில்லை, அப்படியே அழகா நிற்கும். நம்ம அப்படியே தேயில அடிச்சுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம். லைனிங் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தான் கட் பண்ணணும், எக்ஸ்ட்ராலாம் விட்டு கட் பண்ணக்கூடாது. அடுத்ததான் வந்து டாட் மார்க்கிங் பண்ணிட்டு டாட் பிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே நேச்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு நமக்கு டாட் எவ்வளோ லைட் வேணுன்றது அந்த மாதிரி கரெக்டாக போட்டாங்க. ரெண்டாவது தையல் அடிக்கும்போது அது மேலே அடிக்கணும். இந்த 2 டாட் பிடிச்ச அப்புறமும் இந்த டாட் பிடிக்கணும். உள்ள இருக்கிற பீஸையும் சேர்த்து வச்சு பிடிங்க. ஒரு சில டைம் வந்து உள்ள இருக்கிற பீஸ் வந்து வராது, மெயின் பீஸ்ல வந்து டாட்டே வராது. ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிங்க. கப் ஷேப் வந்து இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி அழகா இருக்கும். அடுத்ததான் வந்து பட்டி பீஸு. பட்டி பீஸ் வந்து கீழே அடிச்சு திருப்பும் போது 4 4 பாயிண்ட் அடிச்சு திருப்பணும்.
நம்ம 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கீழே மேலே 1/4 இன்ச் வைக்கணும். படிமான தேவை வச்சுக்கணும். திருப்பி சுத்திரம் அடிச்சுக்கணும். இதையும் ஐரன் பண்ணிட்டு பண்ணா நீட்டா இருக்கும். அடுத்ததா வந்து சுத்திரம் அடிச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்ப ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணலாம். இப்படி வச்சு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கிடைக்கணும். ரெண்டும் ஒரே ஈவனா வச்சுக்கோங்க. இந்த பீஸை வந்து கையில பிடிச்சிக்கோங்க. கையில பிடிச்சி அடிச்சா கரெக்டா வரும். இப்ப வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிமான தேவை வச்சுக்கணும். நெக்கு வந்து இப்படி வருது. இந்த சைடு இது ரெண்டும் ஈவனா இருக்கா? ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை வந்து இங்கே டெய்ல பிடிச்சிடலாம். ஒரு பாயிண்ட் பிடிச்சா போதும், அது 1/4 இன்ச் ஆயிடும். இப்போ வந்து இங்க நேச்சர்ஸ் எடுத்துட்டு படிமானத்தை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த தையல் போடுறது வந்து இந்த பிசுடெல்லாம் கீழ்பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சு இந்த இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச் இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். கழுத்துக்கிட்ட ஈவனா வச்சுக்கோங்க. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை தான் இங்க பிடிக்கணும். டபுள் தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து உக்குப்பட்டி வீப்பட்டி. உக்குப்பட்டிக்கு 2 இன்ச் கிளாத் எடுத்துக்கிறோம். 2 இன்ச் கிளாத் வந்து
கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் அடிச்சிடணும். 1/4 இன்ச்சுக்கு தான் அடிக்கணும் தையல். ஏன்னா நம்ம உக்கு பட்டிக்காக 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது படிமண் தையல் போடணும். அடுத்ததான் உள்பக்கம் திருப்பி இப்படி ஒரு மடிக்கு மடிச்சு இப்படி மடிச்சுட்டு கீழே ரஃப் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரஃப் அடிச்சு முடிச்சுடுங்க. ரஃப் அடிக்கலைன்னா உப்பு போட போட பிரிஞ்சுன்னு வந்துடும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் ரஃப் அடிச்சு முடிச்சிடணும். அடுத்தது வீப்பட்டி. வீப்பட்டியை உள்பக்கம் சிங்கிளா வச்சு உள்பக்கம் வச்சு ஒரு தையல் அடிங்க. 1/4 இன்ச்சுக்கு தான் அடிக்கணும். இதுவும் இப்ப வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மேல ஃபோல்டிங் பண்ணியாச்சா. இப்ப இந்த சைடு ஒரு ஃபோல்டிங். நம்ம எங்க தையல் அடிச்சோமோ அந்த இடத்துல வச்சுட்டு சென்டர்ல தையல் அடிச்சுக்கிறோம். இதையும் உள்ள விட்டுருங்க. வி பட்டி வந்து சிங்கிளா வச்சு அடிக்கணும். உக்கு பட்டி வந்து டபுளா வச்சு அடிக்கணும். அடுத்தது ஸ்லீவ் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவுக்கு வந்து கிளாத் பத்தலன்றதுக்காக ஒட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு வச்சு தையல் அடிச்சுக்கணும். நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் வச்சு தையல் அடிச்சுக்கிறோம். அப்போ வந்து திருப்பி படிமான தையல் ஒன்று அடிச்சுக்கணும். இப்போ வந்து இது திருப்பி அயர்ன் பண்ணிட்டு சுத்திரம் அடிச்சுக்கலாம். சுத்திரம் அடி சுத்திரம் அடிக்கும் போது எட்ஜில் அடிக்கணும். நம்ம 1/2 இன்ச்சுக்கோ 1/4 இன்ச்சுக்கோ அடிச்சோம்லன்னு ஸ்லீவ் ஜாயின் பண்ண பின்னாடி அந்த வெளிப்பக்கம் தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எட்ஜில் அடிக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். சுத்திரம் அடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நேச்சர்ஸ் எடுத்திருக்கோம். இதுவும் ஈவனா வர்ற மாதிரி வச்சு இந்த சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும். ½ இன்ச்சுக்கு தையல் அடிக்கணும். எப்பவுமே மேல இருக்கிற பீஸ் இந்த கையில இருக்கணும். கீழே இருக்கிறது அப்படியே விட்டுருணும்.
இந்த நேச்சர் சென்டர் பாயிண்ட் ஷோல்டர் ஜாயினிங்கும் ஈவனா வரும். இந்த நேச்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸ்லீவ்ல, அந்த இடமும் ஷோல்டர் ஜாயினிங்கும் கரெக்டா ஈவனா வரும். திருப்பி அந்த தையல் மேலே இன்னொரு தையல் அடிச்சுட்டு வாங்க. எப்பவுமே ஸ்லீவ் தைக்கும் போது டபுள் தையல் போடணும். ஆனா ரெண்டாவது தையல் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்ச தையல் மேலே வரணும். வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் அடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வி அடிச்சுக்கணும். வி வந்து ஃபர்ஸ்ட்ல ஒன்று லாஸ்ட்ல ஒன்று அடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணி இந்த சென்டர்ல ஒன்று அடிக்கணும். மேலேருந்து இதையும் ஃபோல்ட் பண்ணி இந்த சென்டர்ல ஒன்று அடிக்கணும். மொத்தம் 5 வி வரணும். ஓகேவா? எப்பவுமே ரஃப் அடிங்க. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரஃப் அடிச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். பியோட கேப் வந்து 1/4 இன்ச்சுக்கு தான் இருக்கணும். அப்பதான் கரெக்டா உட்காரும். இல்லைன்னா நம்ம குனிஞ்சு நின்று வேலை செய்யும் போது கலண்டுன்னு வந்துடும். அடுத்தது சைட் ஜாயினிங் மார்க்கிங் பண்ணணும். அடுத்தது வந்து சைட் ஜாயினிங் மார்க்கிங்கு பேக் பீஸை வந்து இப்படி சென்டர் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறோம். இடுப்பு சுற்றலை வந்து 8 இன்ச்சு கரெக்டா அந்த மார்க்கிங்ல இருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் 8 இன்ச்சு. இது 1/4 கட்டிங்ன்றதுனால ஃப்ரண்ட்லயும் அதே சேம் தான் வரும். இந்த வியை விட்டுட்டு மார்க் பண்ணுங்க. எப்போ மார்க் பண்ணாலும் நம்ம அந்த வியை எடுத்துக்க மாட்டோம் கணக்குல. அந்த வியை விட்டுட்டு 8 இன்ச்சு. அடுத்தது வந்து கை சுற்றலை வந்து 6 இன்ச்சு. இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஆமூல் வந்து 9 இன்ச்சு. இந்த ஷோல்டர் ஜாயினிங் இருக்கு இல்லையா, இதை மறிச்சு இப்படி பிடிச்சி இங்கே வந்து 9 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க்கிங் போட்டுக்கோங்க.
நம்ம தையல் அடிக்கும் போது இப்படிதான் வரணும். கரெக்டா இந்த மார்க்கிங் வந்து இதுக்கு இந்த மாதிரி தையல் அடிக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றல் வந்து 6 இன்ச்சு. கரெக்டா ரெண்டும் ஈவனா வச்சு மடிச்சிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்க. அடுத்தது ஆமுல் 9. இதையும் இதே மாதிரி தையல் எடுக்கணும். இப்போ சைட் ஜாயினிங் அடிச்சுக்கலாம். இந்த சைடு அடிக்கும் போது கீழே இருந்து அடிச்சுட்டு வாங்க. அப்பதான் மார்க்கிங்கும் கரெக்டா வச்சு டெய்லரிங் கரெக்டா இருக்கும். எப்பவுமே ஃப்ரண்ட் சைடுல மார்க் பண்ணுங்க, பேக் சைடுல மார்க் பண்ணாதீங்க. அடுத்ததான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் அடிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா தையல் அடிக்கிறது வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் அடிச்சுட்டு எட்ஜில் ஒரு தையல் அடிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம நூல் இப்போ ஓவர்லாக் இல்லாதவங்களுக்கு நூல் பிரிஞ்சுன்னு வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் ஓவர்லாக் மிஷின் இல்லைன்றவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா நூல் பிரிஞ்சுன்னு வராமல் இருக்கும். நன்றி, வணக்கம். அவ்வளோதான்.